பயங்கரமா நான் ஆட்டோகிராஃபை விட்டு வெளில போனதுக்கு ஸ்னேகம் தான் காரணம். போய் மறுநாளே தங்கர் பச்சன் சார்ட்ட போயிட்டேன். அங்கே தெண்டல் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அவர் என்னன்னா சண்டைனா அவங்க காரணம் கிடையாது, அவங்க டிரைவர் வந்து ஒரு நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டாப்புல. அப்புறம் வந்து நான் என்னன்னா நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறேன். எங்க டேரக்டர் பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணுவேன், சிலிண்டர் வேணும், பாத்திரங்கள் வேணும், என்ன வேணும்னாலும் வீட்டில் கிடக்கிறது பரணியில் வீட்டில் அள்ளி வச்சிருப்பாங்களா அக்கா, ராணி அக்கா வச்சிருக்கலாம் எடுத்து அதை ரெடி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருப்போம். ஆர்ட் டேரக்டரோட சண்டை வரும், ஆர்ட் டேரக்டர் கோச்சிட்டு போயிட்டாருன்னா அந்த வேலையை நான் தான் பார்க்கணும். வேற சார் இடையில கோச்சிட்டு போயிட்டாரு, அந்த இடத்துல நான் பார்க்கணும். எல்லாமே நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னைய போய் இந்த ஸ்னேகாவுக்கு அசிங்கப்பட்டு தரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் தூக்கிட்டு போயிட்டேன். நீ போய் என்ன பண்ற, உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோவம் வரும், மூஞ்சி ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் மாறும், அது என் படத்துக்கு பாதிக்கும், நீ போய் ஆஃபீஸ் இருடா அப்படின்ட்டு. எனக்கு பயங்கரது, இந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது, அந்த படத்துல என்ன இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் தூக்கிட்டு போயிட்டேன். திருப்பி வந்தா அவர் டைலாக் போடுவார், அண்ணன் இருந்தா அண்ணன் நினைச்சா நீங்க இரு, டேரக்டர் நினைச்சா போராண்டுவார், நான் அதுக்குள்ளே போயிடுறேன், நான் டேரக்டர் தான் நினைச்சு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் உண்மையில இந்த படத்துல மிஸ் பண்ண, அந்த படத்துல ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அப்ப அந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, ஒரு படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவாரு, ஆட்டோகிராஃபி ஒர்க் பண்ணிடலாமா எப்படி வருது அப்படின்னாரு. சார் இந்த படம் கன்ஃபார்மா ஓடும் சார், சூப்பர் ஹிட் ஆகும் சார், இந்த படத்தை வாங்க அப்படின்னா. அவர் சொன்னார், ஏமா சேர மூஞ்சி எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதே ப்ரொடியூசர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரே செக் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து சேட்டலைட் வாங்கிட்டு போனார். உங்களுக்கு யாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் நான் அவ்வளவு சொன்னேன், அவ்வளவு அசிங்கங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வருத்தங்கள் பட்டாலும் ஒரு படம் நேர்மையா உண்மையா இருந்தா அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆட்டோகிராஃப் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்ததுக்கு வந்து. ஏன்னா அன்னைக்கு அங்கே டேரக்டர் பட்ட கஷ்டம் தான் இன்னைக்கும் நானும் தயாரிப்பாளருக்கு ஒரு மெரினாங்கிற ஒரு படம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு பெரிய உதவியா இருந்தது. நீங்க இப்ப என் அசிஸ்டண்டை நான் என்னை அங்கே உட்கார வச்சுட்டு இங்க பேச வச்சா எனக்கு கிளின்னு கிளிப்பாங்க. ஏன்னா ஒரு டேரக்டருக்கும் ஒரு அசிஸ்டன்ட்டுக்குமான ஒரு உறவு அதுதான். ஏன்னா நான் டேரக்டர் ஆகும்போது தான் டேரக்டராக இருக்கிறது அதோடைய வேல்யூ எவ்வளவு பெரிய கஷ்டம், அது எவ்வளவு பெரிய டென்ஷனை கொடுக்கும், அது எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கும், நம்மளை நம்பி போடுற ப்ரொடியூசருக்காக நம்ம எவ்வளவு ப்ரெஷர்ல இருப்போம் அப்படிங்கிறத நான் டேரக்டர் ஆகும்போது தான், அவர் திட்டி வருத்தப்பட்டு இதனாலலாம் நான் டேரக்டர் ஆகும்போது தான் அடடா நம்ம டேரக்டர் எவ்வளவு திட்டி இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் சார். இன்னைக்கு என் அசிஸ்டன்ட்கள் என்ன திட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் கண்டிப்பா டேரக்டர் ஆகும்போது அது நம்மளுடைய அந்த இது புரியும். நான் உண்மையிலே உங்கள்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய இன்னைக்கும் உங்களுடைய பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கும். ஆஃபீஸ் போடுறது கூட ராமகிருஷ்ணன் ஜெகன்லாம் சொல்லுவார், ஆஃபீஸோட அவர் மாதிரியா போடணும், உட்காரது கூட அவர் மாதிரி தான் உட்காருவேன், அதை நக்கல் பண்ணிட்டே இருப்பான் ராமகிருஷ்ணன். வந்து உமாவை சொல்லுவான், டேய் மன்பா நீ அவரோட ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கடா அப்படின்னு. அந்த பாதிப்பு இல்லாமல் படம் எடுக்க முடியாது. உண்மையிலே உமா இந்த படம் வந்து ஜெகன்னா, உமாபதி, தாய்மானவன், சிம்புதேவன், ராமகிருஷ்ணன், ஜெகதீஷ் நிறைய எங்களுக்கு ஒரு சொந்தங்களை கொடுத்தது. இன்னைக்கு நாங்கள் சேர்ந்து இதுவாக்குறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. பெரிய